அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. ரொம்ப நாள் கழித்து ஒரு தகாத உறவு பற்றிய ஒரு கேவலமான செயல் குறித்து தந்தை வயதான நபருடன் தகாத உறவு, அப்பாவுக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து பின் செய்த படுபயங்கரமான ஒரு கேவலமான செயல். பூதப்பாண்டி அருகே கடுக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவர் கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவியை பிரிந்த நிலையில் தனது இரண்டாவது மகளான ஆர்த்தியுடன் வசித்து வந்துள்ளார். மதுபோதைக்கு அடிமையான சுரேஷ்குமார் கடந்த 26ஆம் தேதி வழக்கம்போல் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த நிலையில் அடுத்த நாள் காலையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் சந்தேக மரணம் என போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பிரேத பரிசோதனையில் சுரேஷ்குமார் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வந்ததை அடுத்து மகள் ஆர்த்தியிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அதில் மகளே தந்தையை திட்டமிட்டு கொலை செய்தது அம்பலமானது. தூரத்து உறவினர், பக்கத்து வீட்டைச் சேர்ந்தவர் சுரேஷ் பாபு என்பவர் 4 ஆண்டுகளாக ஆர்த்தியுடன் தகாத முறையில் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. தந்தை வயதை ஒட்டியுள்ள சுரேஷ் பாபுடன் ஆர்த்தி எல்லை மீறிய பழகி வருவதை அரசல் புரசலாக அப்பாவான சுரேஷ்குமாருக்கு தெரியவர அவர் மகளை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆர்த்தி சுரேஷ் பாபுவுடன் சேர்ந்து தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று இருவரும் சேர்ந்து ஆர்த்தியோட அப்பாவான சுரேஷ்குமாருக்கு அளவுக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுத்துள்ளனர். அதில் சுய நினைவின்றி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சுரேஷ்குமாரை ஆர்த்தியும் சுரேஷ் பாபுவும் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளனர். பின்னர் அக்கம் பக்கத்தினரை நம்ப வைக்க அதிக மதுபோதையில் தந்தை உயிரிழந்ததாக ஆர்த்தி நாடகமாடி விசாரணையில் அம்பலமானது. அருமையாக ஆடிய நாடகம் அப்படின்னு போலீஸாரே மெச்சக்கூடிய அளவிற்கு ஆர்த்தி அழுது புலம்பி மற்றவர்கள் முன்பு ஐயோ என்னோட அப்பா போய்விட்டாரே என்று கனக்கச்சிதமாக நடித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவரையும் போலீஸார் கைது செய்து இப்போ விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கம்பி எண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் நன்றாக தெரிகிறது. இவர்களுக்கு ஆயுள் தண்டனை கண்டிப்பாக வழங்க வேண்டும். பெற்ற தகப்பனையே அளவுக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுத்து கொன்ற ஆர்த்தி அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ரொம்ப கேவலமாக அந்த பெண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.